Hello friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல கருவேப்பிலை சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆனா நம்ம எப்ப கருவேப்பிலை இருக்கிற உணவு சாப்பிட்டாலும் கருவேப்பிலை எடுத்து வெளியே வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த உணவை சாப்பிட ஆரம்பிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி சிக்கன்ல சேர்க்க போறோம். அதனால கருவேப்பிலையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்க போகுது. அந்த சுவையான கருவேப்பிலை சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்ல வறுத்துடலாம். பெப்பர் பவுடரா சேர்க்கறத விட இந்த மாதிரி முழுசா பெப்பர் சேர்க்கறது நல்ல வாசனையா இருக்கும். இதை லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 கப் கருவேப்பிலை இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் மிதமான சூட்ல ஒரு 2 நிமிஷம் வறுத்துடலாம். இப்பவே கருவேப்பிலை அப்புறமா நம்ம சேர்த்துருக்க அந்த ஸ்பைசஸோட வாசனைலாம் ரொம்ப நல்லா வருது. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட கருவேப்பிலை பவுடர் நல்லா தயாராகிடுச்சு. நல்லா பவுடர் ஆயிருக்கு. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 3 பல் பூண்டு, 1 இன்ச்சு சைஸுக்கு சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி, அப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை லைட்டாக வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எனக்கு என்னவோ பெரிய வெங்காயத்தை விட இந்த கருவேப்பிலை சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பவுமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன். பெரிய வெங்காயமும் நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கி பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்க அந்த கருவேப்பிலை பவுடரையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கிறப்பவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்தோம். அந்த காரமே இதுக்கு போதும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்க கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப சிக்கனை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் எலும்பில்லாத சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இந்த சிக்கனோட கருவேப்பிலை பேஸ்ட் எல்லாம் நல்லா கோட் ஆறது மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த சிக்கனை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிருக்கனால அது சீக்கிரமா வெந்துரும். இப்ப பாருங்க நம்மளோட சிக்கன் நல்லா தயாராயிடுச்சு. நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய கருவேப்பிலை சிக்கன் தயாராயிடுச்சு. இதை பண்றதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் ஆச்சு. அப்புறம் கருவேப்பிலையோட எல்லா பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைச்சிரும் இதை சாப்பிட்றதுனால. ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.